அவரோட ரைட்டிங். பாக்கியராஜன் சும்மா சொல்லாதீங்க, டைட்டில் கிங் பாக்கியராஜன் மைக்கேல் மதன காமராஜன் சம்பவம் தான் பண்ணது, இறக்கி விட்டது எல்லாமே சம்பவம் தான். அப்பா ஐயா ஐயா குறுக்க பேசாதீங்க மறந்துடுவேன் அப்படின்பாரு. சங்கீத கத்துக்கிறதுக்காக பார்த்துட்டு வரணும். ஏவுகணையை தாங்கி செல்லும் விமானம் போல இருக்கிறாய் அப்படின்பாரு சத்யராஜ். எதுக்கு ஐயோ எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு தனியா அழுதிட்டு இருப்பாரு. சிம்பு தேவன் வந்து பெஸ்ட், பயங்கரமா பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் நல்ல டீடைலா நோட் பண்ணி பாக்குறேன், ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஏதாவது ஒரு கன்வே பண்ண இருக்கு. மாண்டி பைத்தன் அனுதல் கோலிகிரின்னு சொல்லிட்டு சரியான படம். என்னன்னா குதிரையெல்லாம் வச்சு ஓட்டிட்டு போகணும். குதிரைக்கு ஆக்சுவலி அவங்ககிட்ட பட்ஜெட் இருக்காது, அதனால எல்லாருமே இப்படி கையை வச்சுட்டு இப்படி குதிரை போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சதந்திரத்தோட இங்கி பிங்கி பாக்கி போடுவாங்க அந்த சீன். ராக் பேப்பர் சிசர்ப்பா அப்படின்பாங்க. எம்எஸ் பாஸ்கர். ஆமா எம்எஸ் பாஸ்கர். அவரு கமலுக்கு ஈக்குவலா இல்ல டயலாக் பேசுறவரு. பேசுறோம்ல அது மாதிரி பேச முடியும், ஒரு கவுண்டரா போயிடும். ஒரு மூவி ஃபுல்லா கிரியேட் பண்ற கதைய ஒரே சிச்சுவேஷன்ல கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரு. நீங்களா இப்ப ஃப்ளைட்ல தலைகீழாதான் திருப்பி போறீங்க. வெல்கம் டு பேபேக் தமிழ். டிராகன் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு, அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணி, டிராகன் மூவில வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகியிருந்தது வந்து காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட். அதனால காமெடி மூவிஸை பத்தி, நம்ம தமிழ் சினிமாவோட காமெடி மூவியோட லெகசியை பத்தி பேச போறோம். நம்ம கூட விக்கி இருக்காரு, அதுக்கப்புறம் நான் வந்து ஜேகே. எப்படி விக்கி டிராகன் எப்படி இருந்துச்சு மூவி? டிராகன் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலா ஒரு வெல் ஸ்கிரிப்ட், அதாவது படம் பார்க்கும் போதே தெரிஞ்சது ஒரு 100% ஸ்கிரிப்டட் ஃபில்ம்ன்ற மாதிரி. எதுவுமே வந்து ஷூட் அப்ப போய் யோசிச்சு எடுத்து அதை ஒரு கொலாப்ஸ் ஆகி திரும்பியும் வந்து எடிட் டேபிள்ல மாத்தி அப்படிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டா ஆமா என்ன பேப்பர்ல இருந்துச்சோ கரெக்டா போய் எடுத்துட்டு கரெக்டா எடுத்துட்டு கொடுத்த மாதிரி சரியான எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பர்ல இருந்துச்சு. எல்லாம் கேமரால இருந்து மியூசிக்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து பக்காவா பயங்கரமான ஒரு டெடிகேஷன் ஒர்க்ஸ். முக்கியமா மியூசிக் செம்மையா இருந்துச்சு பாத்தியா. ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டெய்னிங்கான மூவிக்கு செம்ம பர்ஃபெக்டான மியூசிக். ஆமா நான் லியோன் ஜேம்ஸ்ன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா இவர் இப்படி போட்டிருக்காரான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. செம்மையா இருந்துச்சு மியூசிக். படமும் ஆக்சுவலி லியோ ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த 7up மியூசிக் அந்த இதுல தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோ ஆனாரு. அப்பயே வேற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்லாம், சூப்பரா இருந்துச்சு. யாருப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கும், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சென்சுள்ள ஒரு நல்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட். செமையா இருந்துச்சு. முக்கியமா டிஓபி வேற மாதிரி இருந்துச்சு. பல இடத்துல வந்து இந்த அனமாஃபிக் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கிரேடிங்கும் சரியான கிரேடிங், சூப்பர் கிரேடிங். ஆனா எனக்கு அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஒரு இடத்துல சேஞ்சஸ் ஆகுறது போறது வருது எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. ஆமா அந்த ஃபாரின் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு அனமாஃபிக் லென்ஸ் வச்சு நல்லா சூப்பரா ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அவுட்டோர்ல இல்ல ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ஏரியால ஷூட் பண்ணும்போது சரி ஸ்பெரிக்கல் லென்ஸ் பண்ணிட்டாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி லைட்டா இருந்தாலும் மேட்சபிளா சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டட் காமெடிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கமலஹாசன், கிரேசி மோகன், சங்கீத சீனிவாசராவ் அவங்க டைப்பு வந்து ஸ்கிரிப்டட் காமெடி அவங்களதுலாம். அதெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. ஸ்கிரிப்டில் இருக்கும் அப்படியே கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. 1-2 இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. நம்ம நாயே சொல்லுவார்ல இவ்வளோதாங்க கிடச்சிது அப்படின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணு. அது மாதிரி அபூர்வ சகோதரில் வரும். ஏன்னா பின்ன பாதியால் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. இவ்வளவுதாங்க கிடைச்சது அப்படிம்பாங்க. அது மாதிரி 1-2 இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்டடு, எங்கேயுமே வந்து வாய்ஸில் ஆடியோவில் வந்து ஓவர்லேப் ஆகலை, டப்பிங்கில் ஓவர்லேப் ஆகலை. என்ன ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி காமெடி பண்ணுறது வந்து ரொம்ப
ரேர், ரொம்ப ரேரு. இப்போ நம்ம டேஸ்ல ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ல ரெகுலர் காமெடியே ரேர் ஆயிடுச்சு. காமெடிங்கிறதே வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. காமெடி கஷ்டப்பட்டு காமெடி பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம எம்ஜிஆர் மதகத ராஜா இந்த அளவு ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப நார்மலான ஒரு காமெடி படம் இது. வந்து நம்ம 2000 ஆம்பளை டைமில் வந்துட்டு இருந்துச்சுன்னா 10 படத்தோட ஒரு படமாக வந்திருக்கு. 10 சந்தான படத்தில் ஒரு படமாக வந்திருக்கும். இப்போ இருக்கிற காமெடி டிமாண்டில் இப்போ ரிலீஸ் ஆகவும் எங்கேயோ போயிடுச்சு படம். அந்த அளவு வந்து நம்ம வந்து காமெடி தேர்ஸ்டில் இருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா லுக் பேக், எப்படி காமெடி எங்கேருந்து காமெடி வந்திருக்கு, எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, எப்படி போகுது, எப்படி ஜேர்னி ஆச்சு, எந்தெந்த மாதிரிலாம் மாறுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். நாகேஷ், சந்திரபாபு, எம்ஆர் ராதா. இதில் வந்து எம்ஆர் ராதா வந்து நம்ம எம்ஆர் ராதா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். சின்ன வயசுலலாம் எம்ஆர் ராதா படம்லாம் நமக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா அவரை வந்து பின்னாடி பேசுவோம் முதல்ல. ஏன்னா அது அவர் பேச ஆரம்பிச்சோன்னா பெருசாயிரும். நம்ம முதல்ல நாகேஷும் சந்திரபாபுவையும் பேசிடலாம். நம்ம நாகேஷும் சந்திரபாபும் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸு. சந்திரபாபு முக்கியமாக வந்து பஸ்டர் கீட்டனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கும் அவரோட ஆக்டிங்கு. ஸ்டண்ட்டை யோசிக்காம பண்ணுவார். பஸ்டர் கீட்டனோட ஸ்டண்ட்லாம் இன்னமும் பார்த்துருப்போம். உயிரை பணைய வச்சு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணியிருப்பாரு. நிறைய ஸ்டண்ட்டு பண்ணியிருப்பாரு. அதில் வந்து 2 டன் செட்டு வந்து கீழே விழும். வீடு மாதிரி ஒரு செட்டு வந்து கீழே விழுவும். அதை வந்து இன்னமும் ஃபேஸ்புக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதுலேருந்து வந்தவர் நம்ம சந்திரபாபு நாயுடு. நம்ம பயங்கரமான வந்து எப்படின்னா ஓடுற வண்டியில டக்குன்னு கை விடுவாரு. டக்குன்னு அதெல்லாம் ஒரிஜினலா எடுத்தது எப்படி இருக்கு ஷூட் பண்ணது. அந்த டைம்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. டெக்னிக்கலா இதுவும் கிடையாது. எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் பெருசா எடுக்க முடியாது அந்த டைம்ல. அந்த இதை வச்சுக்கிட்டு எப்படி அந்த டைம்ல பண்ணாங்கன்னு தெரியல. அது மாதிரி ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இடையில வந்து ஒரு டாங்கியை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். அதை நிப்பாட்ட முடியாது. அந்த இதுல வந்து அந்த டாங்கியை வந்து கட்ட அவுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து விஎஃப்எக்ஸ்ல பண்றோம்ல, பக்கத்துல ட்ரெயின் வரும், டக்குன்னு அவுத்துட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும்ல. அதை விஎஃப்எக்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம அந்த காமெடியோட அந்த டைமிங்கோட பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு பஸ்டர் கீட்டன். இது அவர் ஹாஸ்பிட்டாலிட்டில. ஆமா, நீ சொன்னீல அந்த அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி மூவி. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி எடுத்திருப்பாரு தெலுங்குல, மரியாதை ராமண்ணான்னு சொல்லிட்டு. சுனில வந்து ஹீரோவா வச்சு எடுத்திருப்பாரு. என்னன்னா வந்து அது எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள். ராஜமௌலியை வந்து நம்ம ஏன் பெரிய டைரக்டர் ஆனாருங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். நம்ம அந்த அவர் ஹாஸ்பிட்டாலிட்டியில வந்து நம்ம கல்ச்சரே இருக்காது. நம்ம ஊர் பக்கம் அந்த மாதிரி நடக்காது. அது இது சொல்றேன், அந்த மாதிரியான இது வந்து நடக்காது. எல்லாமே வேற அந்த நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை இந்தியனைஸ் ஆக்க முடியுமோ. முக்கியமா வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தமிழ்ல கூட கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, கொஞ்சம் வந்து அந்நியமா தெரிஞ்சிச்சு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து அது அவ்வளோ ஆப்டா வந்து பக்காவான ஒரு படம், சூப்பரான படம். ஒத்த சைக்கிள் வச்சுக்கிட்டு என்னென்ன ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கரமா சரியான சீக்வன்ஸ் அதெல்லாம் இருக்கு. என்னன்னா அது இன்னமுமே பெரிய டைரக்டர், நமக்கு ராஜமௌலி பெரிய டைரக்டருக்கு நம்ம பேசுறோம்னா அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். எப்படி அடாப்ட் பண்ணுங்கிறது இருக்குல்ல, நம்ம ஒரு படத்தை எடுத்து எப்படி அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி அவரு. எந்த இடத்த எந்த சீக்வன்ஸை எந்த சுச்சுவேஷனை வச்சோம்னா எப்படி வந்து எந்த இடத்த ஒர்க் அவுட் ஆகுங்கிறத வந்து அவ்வளோ சூப்பராக இது பண்ணி அதை வந்து எடுத்திருப்பாரு. மரியாதை ராமனா நம்ம சந்தானம் கூட தமிழில் எடுத்திருப்பாரு. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஆமாம், நம்ம பஸ்டர் கீட்டனில் இதில் சந்திரபாபுல ஆரம்பித்து பஸ்டர் கீட்டனுக்கு போயிட்டோம். நம்ம மறுபடியும் ஆமாம் சாப்ளின். இவர் பஸ்டர் கீட்டன் எந்த மாதிரினா சாப்ளின் அப்படியே அந்த பக்கம். இவர் பஸ்டர் கீட்டன் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டார்.
ஆமாம் இவர் வந்து சார்லி சாப்ளின் வந்து அப்படியே ஆப்போசிட். ஒன்லி வந்து ஒன்லி வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். மேக்கப் ஃபுல்லாக ஃபேஸில் ஃபுல்லாக மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த நீ பார்த்தே தெரியும் அவரோட ஃபேஸே வந்து வேற மாதிரி இருக்கும். ஆஸ்கர்ஸ்லாம் வாங்க வருவார் அவர் இவரு தான் சார்லி சாப்ளினான்ற மாதிரி நமக்கு இதுவாயிரும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிஃபரன்ஸே நார்மல் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி சாப்ளின் இருக்க மாட்டார். ஃபுல்லாக ஃபேஸில் மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு அந்த இது மீசை கூட நல்லா திக்காக வரைஞ்சி வயசான பிறகும் வந்து நிறைய படங்கள் அதே தொப்பி போட்டுக்கிட்டு அதே முடி வச்சுக்கிட்டு அதே மீசை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருந்தார். அதே எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு நடிச்சிட்டு இருந்தார். இவர் பஸ்டர் கீட்டன் வந்து எக்ஸ்பிரஷனை கொடுக்காம நடிப்பார். அவர் வந்து அப்படியே எக்ஸ்பிரஷனில் இவங்க ரெண்டு பேரும் அதர் அல்டிமேட்ஸ். இந்த பக்கம் இவர் அல்டிமேட், அந்த பக்கம் அவர் அல்டிமேட் மாதிரி. அதான் நம்ம வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி சாப்ளின். ஆமா அவங்களும் அந்த வே ஆஃப் அந்த காமெடி சொல்ற விதம், பாடி லாங்குவேஜ், முக்கியமா ரைட்டிங்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சென்சிபிளான நிறைய ஸ்டோரிஸ் வரும். நம்ம துல்லாத மனம் துல்லமே வந்து அந்த லைட்டை சிட்டி லைட்ஸா அந்த மூவியை பேஸ் பண்ணி தான் வரும். அது நம்ம தமிழ் டாக்கிஸ் அண்ணன் கூட சொல்லுவார், அது வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அது வந்து வடிவேல் ஆக்சுவலாக விஜய் பண்ண வேண்டிய ரோல் வந்து வடிவேல் பண்ணுறதா இருந்துச்சு. அது யார் பண்ணியிருந்தாலும் ஓடும், ஏன்னா அது வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவார். நம்ம மாறன் சொல்லுவார். அது மாதிரி அந்த மூவி அது மாதிரி சென்சிபிள். சைல்ட்ஹுட்லாம் நம்ம வந்து டாம் அண்ட் ஜெர்ரி அந்த இது பார்க்கும்போது எனக்கு சாப்ளினோட இந்த இதுதான் எனக்கு அப்படியே ரிமைண்ட் பண்ணும். அந்த காமெடியோ சென்ஸோ சரி, அந்த எல்லா விஷயங்களுமே அது ரிலேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு பயங்கரமான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு எல்லாருக்கும். கரெக்ட். அதெல்லாம் லெஜண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ பேசுறது பூராமே லெஜண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம. அதனால் அவர் வந்து லெஜண்ட். அவர் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கார், அவ்வளோதான். அவங்களால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகேஷன் சந்திரபாபு. நம்ம சந்திரபாபு பேச போய் தான் நம்ம பஸ்டர் கீட்டனுக்கு போயிடணும். நாகேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மட்டும் கிடையாது, ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒரு சீரியஸான விஷயத்த அவ்வளோ சூப்பராக நடிப்பார். ஏன்னா இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இப்போ சந்தானம் வந்து காமெடி படம் எடுக்கிறாரு, இவர் வந்து யோகி பாபு வந்து காமெடி படம் எடுக்கிறாரு, ஓடிடும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து இது கிடையாது, ஒரிஜினலான இது கிடையாது, தாட் கிடையாது. அது என்ன இஷ்யூனா வந்து அந்த என்ன இஷ்யூனா வந்து அந்த மாதிரி நம்ம காமெடி படம் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னாலே நம்ம வந்து எந்தெந்த விஷயம்லாம் அதில் சீரியஸாக காட்டணுமோ அதெல்லாம் வந்து காட்டாமல் தவறிடுறோம். நம்ம அந்த படத்தோட சோல் வந்து மிஸ் ஆயிரும் நமக்கு. சர்வசுந்தரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு காமெடி இருக்கோ அதே அளவு வந்து சீரியஸ் இருக்கும். அவ்வளவு சீரியஸ் டிராஸ்டிக்கா வந்து ட்ராஜடி இருக்கும், காமெடி இருக்கும். காமெடி ஸ்டார்டிங் எல்லாம் அப்படியே காமெடியாக செம்ம ஜாலியாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அவனோட இதுவே ரோலே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். கேபியோட ரைட்டிங்கில் அவ்வளோ கொண்டு வந்துருப்பாரு. அது மாதிரி நிறைய படம் இருக்குது. அது மாதிரி நாகேஷ் ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டராக லீட் ரோலாக நடிச்சு நிறைய படம் இருக்குது. இதுக்கே வந்து சர்வசுந்தரத்தில் வந்து முத்துராமன் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முத்துராமன் வந்து முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாரு. நாகேஷ்க்கு வந்து அதை விட முக்கியமான ரோலாக கொடுத்துருப்பாரு, பாலச்சந்தர் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நம்ம என்னன்னா ஒரு கோர் இல்லாமல் எந்த படமும் நமக்கு ஓடாது. நான் என்னதான் நம்ம காமெடின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி நம்ம காட்டினாலுமே அதை வந்து ஒரு கோராக கொண்டு போனாதான் அந்த கோரில் இருந்தால் தான் அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எதுவுமே எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்துக்கலாம். வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் அது நாள் ஆக ஃபீட் ஆகுமே தவிர அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது. ஒரு அந்த நீங்க சொல்ற அந்த கோர் இருந்தாதான் வந்து இன்னைக்கும் நம்ம பேசுறோம்னா அதான் காரணம். என்னன்னா இப்போ இருக்கிற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி எடுக்கிறாங்கன்னா ஸ்டோரியை வந்து லைட் ஹார்ட்டடாக நம்ம காமெடி படம் தானே எடுக்கிறோம், இப்படி இருந்தால் போதும் ஸ்டோரி, நம்ம அதுக்குள்ளே சீன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி.
ஆனால் வந்து அதெல்லாம் மனசில் நிற்கும். அந்த இதெல்லாம் வந்து சுச்சுவேஷனோ சீன்ஸோ மனசில் நிற்குமா நிற்காது. ஏதோ அந்த காமெடி வந்து நல்லா இருக்குது, சிரிக்கும், ஒரு 2 தடவை சிரிப்போம், ஒரு 4 தடவை சிரிப்போம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடும் நமக்கு. அது மனசில் நிற்கும்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் வந்து நம்ம ரத்த கண்ணீர் மைண்டில் நிற்கிதுன்னா அதுக்கான சுச்சுவேஷனும் கிரியேட் ஆன அது கிரியேட் ஆன ரைட்டிங்கும் அது கிரியேட் பண்ண சுச்சுவேஷன் தான் முக்கியமான காரணம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே நான் யோசிப்பேன். நான் எங்கே ஏதாவது பார்த்தேன்னா பிளானட்ஸ் அப்படிம்பேன். அது ஊறிடுச்சு நமக்கு உள்ளார. யார் அவன் சந்திரன் குரு, அவனை இன்னைக்கு வெயிட் பண்ண சொல்லு, நாளைக்கு மெயில் பிடிச்சி போக சொல்லு அப்படிமா. யார் அவன் சூரியன் சந்திரன் பொண்ணுக்கு சொந்தக்காரன் மாமச்சன் அப்படிமா. அதெல்லாம் கிரகங்களாச்சு அப்படிம்பாரு அவரோட மாமனாரு. பிளானட்ஸ் அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்ல. அந்த ரத்த கண்ணீர்லாம் ஆக்சுவலி இவர ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கிறது காஃபி அதெல்லாம் எதிர்பார்க்காம அடிக்கிறது. சரியான பிளாக். அதெல்லாம் தக் லைஃப்லாம் அதெல்லாம் மனுஷனுக்கு அசால்ட். அந்த டைம்ல வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். யார் வராங்களோ எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அது வந்து ஒரு காமெடி படம் கிடையாது. அதுல காமெடி ஒர்க் அவுட் ஆன படம். காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு வந்து இது லெப்ரசி ஆயிடுவாரு. அவர் பண்ண என்னென்ன தப்பு பண்ணாரோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் வரும், நம்மளுக்கு எல்லாமே அனுபவிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து அந்த கோர் இல்லைன்னா ரத்த கண்ணீர் படமே கிடையாது. சும்மா அப்படியே காமெடியாக பேசிட்டு ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம். அந்த கோர் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. முக்கியமாக அதுக்கப்புறம் அது நிறைய சீன்ஸ் வந்து அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு யார் நீ அப்படிமா பட்டையும் கொட்டையும் அடைச்சிட்டு இருக்க அப்படியே நான் தான்ப்பா மாமனாரு அப்படிமா. எம்ஆர் அதோட மாமனாரு அவரு, நான் தான்ப்பா மாமனாரு அப்படின்பேன். என்னன்னாரு அப்படின்பா, மாமனாரு அப்படிமா. அது மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. நான் யதார்த்தமா ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எந்த படம் தெரியுமா, நம்ம மாமா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வருந்துறீங்க தெரியுங்களா? இந்த சிவாஜியும் 2 பேர் இருப்பாங்க, இவனு 2 பேர் இருப்பாங்க, அவனு 2 பேர் இருப்பாங்க. அதுல சிவாஜி வந்து ஒரு படம் பேரு தெரியல, நம்ம பார்த்துட்டு இதுல போடலாம், ஸ்கிரீன்ஷாட் போட்டுடலாம், இதுல போட்டுடலாம். அந்த படத்துல அப்படிதான் சிவாஜி வந்து ஒரு சிவாஜி வந்து நல்லா இதுவா இருப்பாரு, ஒரு சிவாஜி வந்து அப்பாவியா இருப்பாரு. அவர் வந்து ஏதோ லைஃப்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போவாரு. சூசைட் பண்ணுறதுக்கு பப்ளிக்ல எல்லாரும் கூட்டமாக டிராஃபிக் இருக்கிற இடத்துல வந்து ஒரு உயரமான பில்டிங்கில் போய் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் வண்டி எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எம்ஆர் ராதா வந்து பார்ப்பாரு, யார் இவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிம்பாரு. அது மாதிரி இன்னமும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோம். இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்ம வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது ரத்த கண்ணீரே வந்து போதுமானது. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என்னன்னா வந்து ரத்த கண்ணீர் வந்து ஹீரோ நடிச்சதுனால ஃபுல்லாகவே அவர் வர்றதுனால நமக்கு பெருசாக போர் அடிக்காது. மற்ற படம்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி அவர் வர்ற இடத்தும் காமெடி அதனால வந்து பெருசா இது இருக்காது, இம்பாக்ட் இருக்காது. அந்த ரத்த கண்ணீரே போதுமானது அவரோட இதுக்கு லெகசிக்கு. ஆமா, நிறைய அதை விட சோசியல் இஷ்யூ நிறைய சொல்லியிருப்பாரு. ஜல்லி கொட்டி வச்சிருப்பாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் ரோடு போடுவாங்க, அதுக்கு இப்பயே ஜல்லி கொட்டி வச்சிருப்பாங்க அப்படிம்பாரு. அது மாதிரி அப்பயே புரட்சியான பேச்செல்லாம் வந்து அந்த பயங்கரமான லெஃப்டிஸ்ட் ஆளு பயங்கரமா அந்த கருத்துக்களும் அந்த அளவுக்கு ஷார்ப் பயங்கரமா இருக்கும். என்னன்னா அவர் சொல்லுவாரு, இதுக்கு அவர் நாடகம் போடும்போது படம் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு, ரத்த கண்ணீரை வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம்னா டெய்லி வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கு இருந்த டயலாக் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன இஷ்யூ நடந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும் அங்க இருக்கிற டயலாக்.
அது மாதிரி அது மனுஷன் வந்து படிச்சதே இல்லைன்னு சொல்றாங்க. படிக்கவே தெரியாது, ப்ராம்ப்டிங் தான் ஃபுல்லாவே. படிக்கவே தெரியாது, ஒருத்தவங்க ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். அதான் ப்ராம்ப்டிங் தான் நம்ம சொல்றத. அது வந்து ஸ்டேஜ்ல ஒரு பேசி பழக்கப்பட்டது இல்ல, படிக்க தெரியாது. ப்ராம்ப்ட் பண்றத கேட்டுட்டு அதை மனப்பாடம் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த எக்ஸ்பிரஷனோட அந்த டயலாக் பயங்கரமான ஒரு கோர் வேணும் அந்த மாதிரி பண்ற மனுஷன் அவர்லாம். அதான் சொல்றல, அவர் வந்து தலைவன் அந்த கண்டென்ட் வச்சே இந்த போர்டு படிச்சிருந்தாலும் வேற மாதிரி வந்து எங்கேயோ போயிருப்பான். செம்மையா அதான் சொல்லுவாரு, நீ படமா எடுக்கிறீல்ல, எனக்கு இந்த படத்தை எடுத்துட்டானா ஒரு தடவை தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் உன்னால, அடுத்த தடவை 2வது தடவை பார்க்கும்போது புதுசா எதுவும் இருக்காது, ஆடியன்ஸ் திரும்பி வரமாட்டானே அப்படின்பாரு. ஏன்னா ஒரு நாடகத்துல பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, அன்னைய இஷ்யூ என்ன நடக்குது. ஆமா ஆமா, அது வந்து ஆமா எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அரசியல் என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, கோயில் இதுல பிரச்சனை என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இஷ்யூ நடக்குதோ அந்த இஷ்யூவெல்லாம் வந்து டயலாகா கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ள சேர்த்து அதை ஃபன்னியாவும் கொண்டு வருவாரு. அந்த மாதிரி பண்ணவர் அவரு. இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னாரு, இந்த படம்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னாரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாத படமே இப்படி இருக்குன்னா ஒரு நாடகம்லாம் எப்படி எந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். அவரு சோசியல் இஷ்யூ, அவரு அங்க இருக்க இஷ்யூவை எப்படியெல்லாம் பேசியிருப்பாரு, எவ்வளோ புரட்சி பண்ணியிருப்பாரு நம்ம நாடகத்துலன்னு பார்க்கணும் நம்ம. அந்த ரேஞ்சில் இருந்தார் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடியன்னு சொல்ல முடியாது அவரை. அவர் வந்து ஒரு தக் லைஃப் கிங். ஆமா தக் லைஃப் கிங் அவர்லாம். ஆமா ஓகே, சந்திரபாபு பேசியாச்சு, நாகேஷ் பேசியாச்சு. நம்ம 60s இதோட நிப்பாட்டிக்குவோம். நாகேஷ்ல பத்தி நம்ம வந்து அந்த யூனிக்கான ஒரு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த பேய் கதை சொல்லுவாங்க, காதலிக்க நேரம், லெஜெண்டரி சீன். ஆனா அது வந்து கோர், அதான் சொல்றல, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அது வந்து காமெடி படம் கிடையாது. அது காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆன படம். அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும் காமெடிக்கு. அது இருந்ததுனால தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருன்னு கிடையாது. இப்போ நம்ம இந்த டிராகன் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, டிராகனும் அதே மாதிரி தான். அந்த சீன் நல்லா இருக்கு, படம் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னுலாம் கிடையாது. அதை வந்து அந்த சீனை பில்டு பண்றதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே எடுத்துட்டு போயிருப்பான். படத்துல எங்கேயுமே வந்து வேஸ்டான சீக்வன்ஸ் எங்கேயுமே இருக்காது. உனக்கு பாத்தீங்கன்னா படத்துல வெட்டி தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு சீனையும் இல்ல ஒரு ஷாட்டையும் எடுத்து இல்ல கொஞ்சம் லேக் தெரிஞ்சாலுமே அதை எடுத்துட்டோம்னா வேற மாதிரி ஒரு படம் வேற மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஆக்சுவலி அந்த லேக்னு சொல்ல முடியாது, அது பேர் என்ன சொல்றேன்னா கான்ஃப்ளிக்ஸ். அதாவது ஒரு டவுன் இருந்தா இருக்க முடியும், அது கொண்டு வர முடியும். கரெக்ட். அது கொண்டு வரணும். அது இருந்தாதான் நம்ம அந்த இது வந்து எலிவேஷன் ஆகும். கரெக்ட். அந்த ஆமா ரைட். அது மாதிரிதான் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஃபன்னியான சீக்வன்ஸை கொண்டு வர முடியும். அதை வந்து அஸ்வத் வந்து எக்ஸல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா இப்ப ஒண்ணுமே இப்ப இந்த ஈவெண்ட்லாம் இப்ப நம்ம இந்த டிராகன் படம் பார்த்தோம், ஈவெண்ட்ஸ்ல எந்த ஒரு பெரிய புதுசான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எல்லா படத்துலையும் நம்ம பார்த்த சீன் மாதிரி தான், பார்த்த விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து எந்த விஷயத்த எங்க பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல, அதை வந்து மனுஷன் பர்ஃபெக்டா பண்ணிட்டான். இந்த இடத்த டவுன் பண்ணணும், இந்த இடத்த அப் பண்ணணும், இந்த இடத்த ஜாலியா கொண்டு போகணும், இந்த இடத்த சீரியஸா கொண்டு போகணும், இந்த இடத்த எமோஷனலா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை வந்து மனுஷன் எக்ஸல் பண்ணிட்டான். ரைட்டிங்ல எக்ஸல் ஆயிட்டான் மனுஷன். அதனாலதான் அவனால வந்து அந்த இது இருக்குல்ல, நம்ம வந்து டப்பிங்ல ஓவர்லேப் பண்ணாம எந்த ஒரு இதுவும் இல்லாம என்னால அந்த படத்தை வந்து பர்ஃபெக்டா கொடுக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த ரைட்டிங்ல மேல அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்றதா பெரிய விஷயம். அதுலதான் தெரியுது நமக்கு. அதுல ஆனா படம் ஸ்டார்ட் ஆன விதமே எனக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆச்சு. ஓபன் பண்ணுவாங்க, வீடை காட்டுவாங்க, எல்லாம் அந்த இது அவங்களோட லொகேஷன் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல டில்ட் அப் பண்ணா ஒரு பாய் இருப்பாரு, இவர் தான் ஹவுஸ் ஓனர்ல இருந்து அப்படியே ஒரு எக்ஸ்டீரியர் வெளியில வந்துட்டோம்னா இந்த ஜியோகிராஃபியை வந்து பாயம்மா ஒரு கூடைய போடும். ஐயர் வந்து என்ன ஐயரே ஒரு கத்திரிக்காவோட பொறுக்கி போடு அப்படின்னு சொல்றாரு.
சமத்துவத்தை ஏற்படுத்தும். ஆமா, எல்லாமே அதான் ஒரே ஒரே சீன்ல காமிச்சிட்டாரு. அந்த அவர் அந்த ஜியாகிரபியை கிரியேட் பண்றாங்கல்ல, எப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதான் சொல்றல, அதை சுச்சுவேஷன் அந்த ரைட்டிங்லாம் கொண்டு வர முடியும், அந்த சுச்சுவேஷன்ல தான் கொண்டு வர முடியும். அதை சூப்பரா பண்ணிட்டாங்க. அந்த இதனாலதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எமோஷனல் ஒர்க் அவுட் ஆனதா இருக்கட்டும், காமெடி ஒர்க் அவுட் ஆனதா இருக்கட்டும், நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆனோம், ரொம்ப எமோஷனல் ஆனோம். எல்லாமே அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆனது, அந்த ரைட்டிங் கிரியேட் பண்ணது. ஆமா, அந்த ரைட்டிங் கிரியேட் பண்ணதுதான். அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குற ஸ்ட்ரெஸ், ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறதா அந்த இதுவே. அதான் அதோட அவுட்புட் அது இருந்தாதான் நமக்கு அவுட்புட், அந்த அவுட்புட் கிடைக்கும். அவர்கிட்ட அந்த ரைட்டிங்கான ஸ்கில் சூப்பராக டெவலப் பண்ணிட்டாரு. நல்ல அதான் அவரே சொல்லுவார். நாளைய இயக்குனர் இதில் ஃபினாலியில் வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ ஓகே படம் எடுக்கிற, ஓகே நீ கொஞ்சம் நல்லா ஃபைன் டியூன் பண்ணினா செம்ம ரைட்டராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அதை இப்போ கூட கோட் பண்ணிட்டு இருந்தாரு அஸ்வத் மாரிமுத்து, சொல்லிட்டு இருந்தாரு. அது சொன்ன மாதிரி 2 படமுமே, ஓமை கடலையா இருக்கட்டும், இந்த படமுமா இருக்கட்டும், ரைட்டிங்ல பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதை ஸ்டேஜ் பண்ணது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுதான் ஸ்டேஜ் பண்ண எங்கேயுமே ஒரு ஓவர்லாப் இல்லை, ஒரு இது இல்லை. ஒரு எடுத்துட்டு பின்னாடி கேமரா பின்னாடி திருப்பிட்டு அந்த பக்கம் ஏதோ ஒன்று வாய்ஸ் பேசி விட்டுருவாங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ கேமரா இருக்கும், இவங்க பாட்டுக்கு ஏதோ டைலாக் பேசுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டான பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமா, அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே நம்ம 80s பாக்கியராஜ், பாண்டியராஜன் அந்த பக்கம் போயாச்சு. அது அவரோட ரைட்டிங். பாக்கியராஜன் சும்மா சொல்லாதீங்க, டைட்டில் கிங் பாக்கியராஜன். ஒவ்வொரு டைட்டில் கிங் பிளேஸ்மென்ட். ஆமா, அதை விட ரீசன்ட்டா அந்த ரீல்ஸ்ல ஃபேமஸ் ரைட்டர் அப்படிம்பாங்க. எந்த சுச்சுவேஷனை எப்படி எழுதணுங்கிறது அவர்கிட்ட. ஆக்சுவலா சிவப்பு ரோஜாக்கள் இவரோடது, நம்ம பாக்கியராஜோட ஸ்டோரி. சிவப்பு ஸ்கிரிப்ட் அவரோடது. அது மாதிரி 2-3 படம் பாரதிராஜா எடுத்தது பாக்கியராஜோட ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆகுறாரு பாக்கியராஜ், டைரக்டர் ஆகுறாரு. அது வரையும் ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டு இருக்காரு. அவரு முக்கியமா படம் காமெடியை இது பண்ணுவாரு. முந்தான முடிச்சு, நம்ம வீட்டுல விசேஷங்க, நம்ம இன்று போய் நாளை வா, அதை வச்சுதான் நம்ம இங்க கண்ணால் அடைச்சிங்க ஆசையான்னு சொல்லிட்டு நம்ம இதுல சந்தானம் எடுத்துருப்பாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோரிக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் எப்படி சுச்சுவேஷனில், எந்த சுச்சுவேஷனில் என்ன காமெடி வச்சா எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதுல தலை வாங்கிங்க. பாக்யராஜ் படங்கள், பாண்டியராஜா படம், அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதுக்குள்ளே இருந்த ஒரு செட்டுக்குள்ளே இருந்த இதை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பாரதிராஜா இன்க்ளூடிங் பாரதிராஜா முன்னாடி செட்டுக்குள்ளே மட்டும் தான் படத்தை எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வெளியே எடுக்கிறது. ஒரு வீடு மாதிரி காட்டுவாங்க, தூரங்க பார்த்தீங்கன்னா படத்தில் உடஞ்சிருப்பாங்க. இது காம்பவுண்ட் சுவர் இது டிராயிங் பண்ணியிருப்பாங்க. காம்பவுண்ட் சுவர் பின்னாடி இருக்க வானம்லாம் டிராயிங் பண்ணியிருப்பாங்க. பூரா செட்டில் தான் இருந்துச்சு பழைய படம் ஃபுல்லாக. அது மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக அவுட்டோர் கொண்டு வந்தது நம்ம பாரதிராஜா, பாக்கியராஜ். அந்த டைமில் தான், 80s டைமில் தான். டி ராஜேந்தர் இன்க்ளூடிங் டி ராஜேந்தர் அப்படி தான் வெளியே வந்தாங்க. வெளியே 80s அவங்க 3 பேரும் மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 80s கடைசியிலையும் 90s ஆரம்பத்துலேயும் நம்ம கிங் 3 பேர், கமல், கிரேசி மோகன், சிங்கீத ஸ்ரீனிவாசன். அவங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மைக்கேல் மதன காமராசன் சம்பவம் தான் பண்ணது, இறக்கி விட்டது எல்லாமே சம்பவம் தான். அப்பா இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் படத்தை. நம்ம மைக்கேல் மதன காமராசன் இப்ப பார்த்தேன், ரீசெண்டா பார்த்துருக்கேன். அபூர்வ சோதனைகள் போட்டு பார்த்துருக்கேன். கிரேசி மூமெண்ட்ஸ் படம் எல்லாருமே எப்படி இருக்குங்க. சரி, நம்ம ஒரு லெஷர் டைம்ல ஒரு அழகா ஏதாவது மதிய நேரத்துல சாப்பிட வந்துருப்போம், உட்காந்துட்டு சரி ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்தா போகும் போயிட்டே இருக்கும். கண்ணு எடுக்கவே முடியாது, அது பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்போம். நம்மளாம் பஞ்சதந்திரமா இருந்தாலும் சரி, பம்பல் கேஸ், அப்படியே வரிசையா சொல்லலாம். நம்ம சிங்கார வேலனு, மைக்கேல் மதன காமராஜன்,
நம்ம இது என்ன படம், அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர்லாம் காமெடியோட வந்து ஸ்டோரிக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி அந்த அந்த மூவி என்னன்னா, இந்த கமல் படத்துல மட்டும் அந்த காமெடிஸோட ஸ்கிரீன் ஷேரிங் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா பேலன்ஸ்டா இருக்கும். அது அழகா பேலன்ஸா இருக்கும். இப்போ இதுலயும் சரி, நம்ம காதலா காதலியாலும் சரி, எல்லாத்துலயுமே பிரபுதேவா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். இவருக்கு கம்மியா இருக்கும், இவருக்கு அதிகமா இருக்கும் அப்படிலாம் இருக்கு. ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். காதலா காதலாவுமே வந்து சங்கீத ஸ்ரீனிவாசராவோட இதுதான், டைரக்ஷன் தான் படம். ஓகே. சங்கீத ஸ்ரீனிவாசனோட பிலிமோகிராஃபியே வந்து செம்ம இதுவா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய இருக்கு இதுல. பிரபு வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது மாதிரி லிட்டில் ஜான் வந்து சங்கீத ஸ்ரீனிவாசனோடது. லிட்டில் ஜான் ஃபேவரட்டா போயிட்டு இருந்துச்சு. அது வந்து நம்ம சங்கீத ஸ்ரீனிவாசன். அதெல்லாம் இன்னோவேட்டிவ் மூவி. புதுசா ஏதாவது பண்ணுவோம். பொன்னாங்கண்ணி 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 ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது அவரோடது. இந்த சின்ன வாத்தியார்னு ஒரு படம் பிரபுவோடது இருக்கும். அது அவரோடது. நம்ம மகளிர் மட்டம் இருக்குல்ல, நாசரை வச்சு நம்ம கமல் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. கமலோட கேமியாவும் இருக்கும். அது வந்து அவரோடது. கடைசியா வந்து தமிழ் படத்துல வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து முடிச்சிருப்பாரு மனுஷன். வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அப்பா வையாபுரியா, நம்ம ஆளு கொத்தால தேவா, பசுபதி சந்தான மாரிய முத கொண்டு பயங்கரமா வச்சிருப்பாங்க. அதான் ஒரு இதுல இது ஃப்ராக்சரே ஆயிடுச்சாம்ல. ஃப்ராக்சர் ஆகி மறுபடியும் அந்த ஸ்டண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் மறுபடியும் தலைவன் வந்து இதுக்கே போயிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கான். உடஞ்சிருச்சு இது, கையோ காலோ ஏதோ உடஞ்சிருச்சு. அப்போ ஆனால் அந்த ஸ்டண்ட்டை அந்த சீன் வந்து வீணாயிரும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். நம்ம டாம் குரூஸுக்குலாம் அண்ணன் தலைவர். நீங்கடா இப்ப ஃப்ளைட்ல தலைகீழாதான் குதிக்க போகிறேன். இதுல நம்ம வையாபுரிய நம்ம இவரு பசுபதி காமெடி பண்ணிருப்பாரு பாருங்க, சரியான காமெடி பண்ணிருப்பான் பசுபதி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேரக்டர், அந்த குதிரை கடிச்சிக்கிட்டே இருக்கு குதிரை. அது ஒரு சிச்சுவேஷன் வச்சுட்டே இருப்பாங்க. பசுபதி இது வண்டி ஓட்டுவாரு, சரியான காமெடியா இருக்கு அந்த சீன். மறக்க முடியாத வண்டி. இவருக்கு கமலை வந்து என்னால ஓட்ட முடியாது, எனக்கு லெப்ட் ஹேண்ட் டிரைவ் வராது அப்படின்றவாரு. இவருக்கு கை அடிபட்டு இருக்கும், கியர் போட முடியாது. அதனால சொல்லுவார், நீ கிளச் அப்படி நான் கியர் போட்டுக்கிறேன். கிளச் இருக்காது ஆக்சுவலா, அது வந்து இந்த வெஹிக்கிள் தான், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். அதனால நான் கியரை போட்டுக்கிறேன், நீ வண்டியை மட்டும் ஓட்டு அப்படின்றவாரு. வண்டியை போய் அங்க இடிச்சு இங்க இடிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. உடனே கமலே ஏறிக்குவாரு. கமலே ஏறி நானே ஓட்டுறேன். உனக்குதான் லெப்ட் ஹேண்ட் டிரைவ் வராதேப்பா அப்படின்னு. நீ ஓட்டுற லட்சத்துக்கு எவன் வேணா எந்த வண்டி வேணா ஓட்டலாம் அப்படின்பாரு. இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, இது நிறைய இடத்த நம்மளே யூஸ் பண்ணுவோம். நீ பண்ற வேலைக்கு எவன் வேணா எந்த வேலை வேணா பண்ணிடலான்ற மாதிரி. வேற லெவல். குதிரை கடிச்சு தலைவன் கட்டோட நிறைய சிச்சுவேஷன். இவரு கமலை வந்து மிரட்டுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்ப கூட நம்ம மணிகண்டன் அந்த ஸ்கிரிப்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா ஐயா குறுக்க பேசாதீங்க மறந்துடுவேன் அப்படின்பாரு. மிரட்டு இருக்கும்போது போன்ல பேசிட்டு இருப்பாரு. இடையில சந்தானம் பார்த்து தான் கேட்பாரு, ஐயா குறுக்க பேசாதீங்க மறந்துடுவேன், சொல்லாத மறந்துடுவேன். பலான இடத்துல கொண்டு வந்து போட்டுரு அப்படின்பா. எவ்வளவு பணம் எவ்வளவுன்னு சொல்லலையே அப்படின்னு.
அந்த படத்துல கமலோட ஆக்சென்ட்டுமே சூப்பரா ஆக்சென்ட். ஆமா, லாங்குவேஜ். கோயம்புத்தூர் பாஸ் அவினாசி அவினாஷி அந்த சைட்ல உள்ள பாஷை சூப்பரா பண்ணிருப்பாங்க. பயங்கரமான அடாப்டேஷன். அதான் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பயங்கரமா அடாப்ட் பண்றது கமல் பயங்கரமான ஜித்துன்னு தான் சொல்லலாம். இப்போ இது ரொம்ப வேணாம் பாபநாசமே இருக்கே. இப்போ ரீசெண்டாக வந்து நெல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டோட ஸ்டோரியை தான் பார்ப்போம் நம்ம. அது வரையும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மனுஷன் இப்படி பேசுகிறான்ற மாதிரி இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்பா. யார் பார்த்தா பேரை கேட்டா பொறத்தால் ஆள் மாதிரிலாம் இருக்கு அப்படின்பாரு. யார் நம்ம சாலு சொல்லக்காரா அப்படின்னு கேட்பாரு நம்ம எம்எஸ் பாஸ்கர். ஆமா, எம்எஸ் பாஸ்கர். ஆமா, அவரு கமலுக்கு ஈக்குவலா இல்ல டயலாக் பேசுறவரு. சென்னை ஸ்லாங்கா இருக்கட்டும், நெல்லை ஸ்லாங்கா இருக்கட்டும், எவ்வளவு உத்தம வில்லன்ல என்ன ஆக்டிங், மிரட்டி விட்டுருவாரு ஆளு. வேற லெவல் ஆக்டிங். அப்புறம் நம்ம முக்கியமா ஒரு நிமிஷம் இருக்கு, லோ பேட்டரி காட்டுது. முக்கியமா நம்ம பிரபுதேவா வந்து காமெடி செம்மையா பண்ணுவாரு. அவரை வந்து காதல யூஸ் பண்ணியிருக்க இதுவே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். எனக்கு பிரபுதேவா காமெடி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அவர் பிரபுதேவாவோட எக்ஸ்பிரஷனு பாடியோட இல்லை பாடி லாங்குவேஜோட எப்படின்னா அது நம்மளுக்கு எப்படியுமே பிடிச்சி போகும். எப்படின்னா டான்சரு அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு வித்தியாசமா தெரியும். ஒரு லைக்கபிளா இருக்கும், ஒரு லவ்வபிளா லைக்கபிளா. அவரை வந்து காதல யூஸ் பண்ணது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. காதலால வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு பயங்கர ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு கமல். பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், காமெடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், செம்மையாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் அந்த இப்போ ஒருத்தர் பேசுறாங்கன்னா அந்த பேச்சு கேட்டுட்டு தான் அந்த ரெஸ்பாண்ட் பண்ற அந்த ஒரு திங் இருக்குல்ல, அந்த திங் தான் கமல் கரெக்டா பண்ணுவாரு. அந்த ரிசீவ் பண்ணி திரும்பி அடிக்கிறது கரெக்டா அந்த இது பேலன்ஸா இருக்கும். நிறைய இந்த திக்கு வாயை வச்சுக்கிட்டு சூப்பரா இது பண்ணுவாங்க. மதன் பாபு வந்துருவாரு, அவருக்கு திக்கு வாயில என்ன கிண்டல் பண்றியான்னு சொல்லிட்டு அடிச்சிருவாரு. அது மாதிரி நிறைய டைலாக்ஸ் இவரு கமல் சொல்லுவாரு. அவரை மாதிரிலாம் திக்க முடியாது, அவர்லாம் ஒரிஜினல் திக்கர் அப்படிம்பாரு. அதே மாதிரி திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படிம்பாரு ரெண்டு பேரும். மதன் பாபையும் இதுல சொன்னோன்னு எனக்கு இது ஞாபகம். பபல் கேஸ் சம்பந்தி, சாரி அபைசல் முக்கிய இதுல டெல்லி கணேஷும் இவரும் பண்ணுவாங்க. சரியான சீக்வன்ஸ். ஊமையா நினைச்சது அப்படின்ற மந்திர சொல்ல எங்க நீ மந்திர சொல்ல பாப்போம். அவரு குரான ஓதுவாரு, இவன் பின்னாடியே மந்திரத்தை ஓதுவான். அத செம்மையா நாசர் சரியான ஆக்டிங். ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஒரு காமெடி ரோல்ல பார்க்கும்போது நம்ம ஒரு வில்லன், நிறைய வில்லனா பார்த்த நாசர் நம்ம வந்து ஒரு வில்லன் மைண்ட் செட்ல தான் நம்ம பார்ப்போம். நம்ம அவரை வந்து காமெடி உடனே அடாப்ட் ஆகி அப்படியே மாறிடுவார் ஆளு. சம்பந்தமே இருக்காது அந்த வில்லன் ரோலுக்கும் அவர் பண்ண காமெடி ரோலுக்கும் சம்பந்தமே இருக்காது. பசுபதியும் அப்படிதான். பசுபதியும் அது மாதிரிதான். வில்லன் இதுல விரும்மாண்டில பண்ணிருக்க அப்படியே வில்லன் கேரக்டர்ல அப்படியே ஆள் வேற மாதிரி இருப்பான். அப்படியே இதுக்குள்ள மும்பை எக்ஸ்பிரஸ்க்குள்ள வரும்போது அப்படியே வேற ஆளா மாறிடுவா அப்படி. அதெல்லாம் அது எம்எஸ் பாஸ்கரோட அந்த மாதிரி ஆளு தான் கூட வச்சிருக்காரு. நம்ம கமல் எப்பயுமே வந்து பக்கத்துல வச்சுக்கிறது வந்து அந்த மாதிரி ஆளு தான். அவனால என்ன வேணா பண்ண முடியும். காமெடிக்குள்ள கொடுத்தோம்னா காமெடியை பண்ணி 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 மிரட்டி விட்டுருவாங்க. எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், நாசர் ஆகட்டும், எல்லாமே வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. காதல நாகேஷும் அதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு எல்லா படத்துலயும் சரி. ஆரம்பத்துல இருந்து கடைசி தசாவதாரம் வரைக்குமே இருந்தாரு மனுஷன்.
சூப்பரா. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான், நீங்க ஒரு சைடு சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், காமெடியில வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. இந்த சைடு அப்படியே ஆப்போசிட், ட்ராஜடினா ட்ராஜடி, அப்படியே மனுஷன் வேற மாதிரி அடிப்பான். எப்பா சம்பந்தமே இருக்காது. ஆமா, உருக்கி எடுத்துருவான். வசூல் ராஜால இந்த கேன்சர் பேஷண்டா இருப்பாங்க, நம்ம ஊர்ல நடிச்சிருப்பாங்க. நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஊர்ல இது இவர் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து நாகேஷோட போர்ஷன் வேற மாதிரியான போர்ஷன், மறக்க முடியாத. பொண்ணு இறந்த சீனுக்கு நடிச்சிருப்பாரு. அவன் தான் நடிகை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நம்ம வசூல் ராஜால இந்த சீனு, டாக்டர் இல்ல தெரியுற சீனு, மறக்க முடியாத சீனு தான். மனுஷன் எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருவான். அவ்வளோ காமெடியா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்க படம். அந்த ஒரு சீன்ல ஃபர்ஸ்ட் இவன் ஜாகிர் இறந்துருவான், பின்னாடியே இந்த சீனு, 2 சீனையும் வச்சு மறட்டி விட்டுருவாங்க. அப்படியே என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அதேதானே இப்போ சொல்லும் போதுதான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு. சோ இது மாதிரி சீன்ஸ் வச்சதுனாலதான் அதிக எலிவேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கவுண்டர் சீன் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரிப்ஸ்ல கொடுக்கறதுனால இது எலிவேட்டடா தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு. கரெக்ட் தான். அதான் ஒரு கோர் இருக்குல்ல, ஒரு ஸ்டோரிங்கிற ஒரு கோர் இருக்கணும். நீ சும்மா வந்து காமெடி யூடியூப்ல வீடியோ பாக்குறோம், ஒரு 10 நிமிஷம் சிரிச்சிருவோம், பரிதாபங்கள் வீடியோவோ இல்ல ஏதோ இது நக்கலைட்ஸ் போட்டுருவோம், நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜாலியா சிரிச்சிருவோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எதை பத்தின்னு கேட்டோம்னா நமக்கு சொல்ல தெரியாது, அந்த சிச்சுவேஷன் தெரியும். அந்த சிச்சுவேஷன் இன்னமுமே வந்து நம்ம அந்த நம்ம பரிதாபங்களோட இதை பார்த்ததெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம சிச்சுவேஷன் ஞாபகம் இருக்கும், அவர் இந்த இதில் வரும்ல அது மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அது எதை பற்றி வீடியோ, அது எதுக்காக போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஞாபகம் இருக்காது. அதில் வந்து அந்த ஸ்டோரி இல்லைன்னா வந்து அது வந்து மனசில் மைண்டில் நிற்காது நமக்கு. அதுதான் எனக்கு அதே மாதிரி சிச்சுவேஷன் தான். நான் வந்து சந்தானமோட டயலாக்ஸ் காமெடி அப்படி கம்பேர், சந்தானோட டயலாக்ஸ் காமெடி வந்து நிறைய காமெடியை வந்து ஸ்டாண்டர்டா தெரியும். ஆனா என்ன சீக்வன்ஸ்ல நடந்துச்சு, எப்படி இப்போ நம்ம எவால்வலா பேசுறோம்ல, அது மாதிரி சந்தான காமெடி பேச முடியும், ஒரு கவுண்டரா போயிடும். அந்த சீனுக்கு சின்ன ஒரு கிளிப்பா போயிடும், சீனுக்கு அதோட முடிஞ்சிருச்சு. அது மாதிரிதான் ஆயிடுது. இப்போ ரீசெண்டா வந்து எல்லா படமும் அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸெப்ஷன் வந்து நம்ம வடிவேலு பேசலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெஜெண்டை விட்டுட்டு வந்துட்டோம் இடையில. நம்ம கவுண்டமணி செந்தில், கவுண்டமணி சத்யராஜ், கவுண்டமணி ராமராஜன், கவுண்டமணி ரஜினிகாந்த், கவுண்டமணி கமலஹாசன், காம்பினேஷன் கார்த்திக், ஒரு ஏராள கவுண்டமணி மட்டும் இருக்கும், பக்கத்துல பேர் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த முக்கியமா சத்யராஜ், கார்த்தி, அதெல்லாம் சொல்லி அவனோட நடிகனு பிரம்மால படம் வரைவாரு, தண்ணி அடிச்சு தூங்குவாங்க. கரெக்டா நைட்டு 7 மணிக்கு எழுப்பிட்டுருப்பா அப்படிம்பாரு. ஏப்பா 7 மணிக்கு என்ன வேலை உனக்கு நைட்டு அப்படிம்பாரு. இருட்டாயிரம்ல மறுபடியும் தூங்கணும்ல அப்படிம்பாரு. அந்த சீக்வன்ஸ் எனக்கு இந்த காமெடி எல்லாம் இந்த படத்துலதான் வந்துச்சானே எனக்கு வந்து இப்பதான் ரியலைஸ் பண்றேன். சரி நம்ம காமெடி பத்தி பேச போறோம், ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுன்னா ஜெய்ஹிந்த்லதான் நம்ம இந்த ட்ரீம் காமெடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்றது. ஆமா, அதுலதான் இந்த பக்கம் பார்த்தோம்னா பயங்கர காமெடியா இருக்கும். அந்த பக்கம் போனா தேசப்பற்று அப்படி. ஆமா, எங்கடா சொல்லிருக்கேன் அப்படின்ற இன்க்ளூட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் அது பிரம்மா, இது நடிகன்லாம் அல்டிமேட்டு. பிரியாணி சொல்லி பிரியாணி நினைச்சிட்டு எடுத்து வாயில போட்டு துப்புவான் புஃப்னு. புளியஞ்சாதத்துல முட்டையை வச்சது அப்படிமா. சத்யராஜோட காதுல வாழைப்பூ கட்டிட்டு வருவாரு. சரியான போய் அதுக்கு முன்னாடிதான் போய் எல்லாத்தையும் உடைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனால வந்து பயபக்தி அடிக்கிறது அலைச்சலை கொடுத்துட்டு சங்கீத கத்துக்கிறதுக்காக காலையிலே பட்டாயிட்டெல்லாம் போட்டுட்டு பூ வச்சுட்டு போடிம்பாங்க. சமைக்கிறதுக்கு 2 வாழைப்பூ வச்சிருந்தேன் காண அப்படிம்பா.
மனோரமா ஏவுகணையை தாங்கி செல்லும் விமானம் போல இருக்கிறாய் அப்படிம்பாரு சத்யராஜ். அதெல்லாம் அல்டிமேட்டு. பேன் பாக்குறது அப்படிம்பாரு, பேன் பாத்துக்கிறவர் அப்படிம்பாரு. எல்லாத்தையும் அம்மா எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, அப்புறமேட்டுக்கு என் மாப்பிள்ளை இவங்களுக்கு மரியாதை தரல அவங்களுக்கு மரியாதை தரலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இண்டு இடுக்கி சண்டு வந்து யாராவது இருந்தா வந்து மரியாதை வாங்கிட்டு போயிருங்க அப்படிம்பாரு. அது மன்னன் படத்துல ரஜினியோட சூரியனு அதெல்லாம் அரசியல்வாதி, அதெல்லாம் வேற லெவலு. நெருப்புடோ அப்படிம்பாரு. பூதானே நீங்க நிறைய பூ வச்சுட்டு கொட்டி வைங்க, நான் வந்து திங்கு திங்கு மிதிச்சுட்டு போறேன் அப்படிம்பாரு. ஒரு நெருப்புடா அந்த நேரத்துல வந்த மீம்ஸ், நெருப்புடா இஸ் வேர்ட், நெருப்புடோ இஸ் எமோஷன். அது சத்யராஜ் கூட காம்பினேஷனு, கார்த்தி கூட உள்ளத்தை எழுத்தா மேட்டுக்குடி, எல்லாரும் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்களே தெரியல அப்படிம்பாரு. கார்த்தி அழுவா, ஜெமினி கணேசன் அழுவா. எதுக்கு ஐயோ எதுக்கு அழுகுறாங்களே தெரியல அப்படின்னு தனியா அழுதுட்டு இருப்பாரு. நீங்க எதுக்கு அழுகுறீங்க அப்படிம்பாரு. அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. அப்பா எங்க ஒரு ரொமான்டிக் லுக் கூட அப்படிம்பாரு. இது செயல்முறை விளக்கமே வேணாம் அப்படிம்பாரு. பாடி ஷேப் பண்ணா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பிடிக்கும். பட்டையா அடிக்க டப்ஸாக்கனா. அப்பா எந்த ஹீரோ கேட்சிட்டு அப்படிம்பாரு. நிறைய சொல்லுவாரு. ஆப்பிரிக்கன் அங்கிள் கேட்சிட்டு அப்படிம்பாரு. பழத்தை சாப்பிட்டு வருவாரு. பழத்தை சாப்பிடறதுக்கு கொடுப்பாரு அவன்கிட்ட. ஆப்பிரிக்கன் அங்கிள் இந்த கேட்சிட்டு அப்படிம்பாரு, தூக்கி போடுவாரு. ஐயோ கவுண்டமணி எல்லாம் பேசணும்னா அதுக்கு தனியா ஒரு எபிசோட் நம்ம ஒதுக்கிருக்கோம். ஆமா, கவுண்டமணிக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸெப்ஷன் வந்து நம்ம தலைவன் வடிவேல் நம்ம ஆமா. இப்ப என்ன, நான் மத்தவங்க வந்து சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு கதையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார வந்து காமெடியை செட் பண்ணுவாங்க. தலைவனுக்கு வந்து அவன் நடிச்சது எந்த படம்னே தெரியாது, ஆனா காமெடி ஹிட் ஆயிருக்கும். படத்தோட என்ன படம்னே தெரியாது. அதெல்லாம் ஒரு வரம் உண்மையிலுமே. அவன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஃபுல் லென்த் காமெடியா கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி உள்ளார நுழைச்சதில்ல. இவங்க ஈஸியா ஒரு அந்த கதையை ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. பத்தி நான் சொன்னல, அந்த கதை அவங்க ஃபுல்லா ஒரு மூவி ஃபுல்லா கிரியேட் பண்ற கதையை ஒரே சுச்சுவேஷன்ல கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாரு. என்னன்னா, எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையாடா அப்படிம்பாரு. இறங்கும் போது 250 நம்ம இன்னும் ஞாபகம் இருக்கிறது காரணம் 250 சில்லற தராமே அனுப்பி விட்டு இறக்கி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட 250 தரணும் போய் வாங்கி கொடுப்பானா மாட்டானா அது அதாவது சுச்சுவேஷன் ஒரு கதை குட்டி ஸ்டோரியை வந்து உள்ளார வந்து கொண்டு வந்துடுறது. அதான் தலைவனோட ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஒரு அந்த ஸ்டோரி இல்லாம தனி எபிசோட எடுத்துடுறது படத்தை. வண்டுமுருகன் தனியா, ஆமா தனியா வண்டுமுருகன் எல்லாம் தனி ட்ராக் அப்படியே தனியா தெரியும். என்ன படம்னே என்ன படமே தெரியல இப்ப யோசிச்சு பார்க்கும்போது. ஆமா, என்னன்னா ஒரு நம்ம டிஎம்கேல ஒருத்தவர் இருந்தாரு, அவர் பேரு கூட ஆர்கே நடிச்சது. அது ஆர்கே நடிச்ச படம். வக்கீலா நடிச்சிருப்பார்ல, அதுதான் அந்த படம். பயங்கர சீரியஸான ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இந்த ட்ராக்ல. ஆமா ஆமா, இந்த ட்ராக்ல தலைவன் வண்டுமுருகன் சம்பவம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆமாண்ணே, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறணும்னு ஆக்சுவலி மாறணும்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கரெக்ட். அது எபிசோட் தனி எபிசோடா கிரியேட் பண்றாங்க. ஆனா வந்து அது தலைவன் ஓகே, வடிவேலு ஓகே.
அதை வந்து யாராலையும் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியல பார்த்தியா இது வரைக்குமே. நான் இதுவரையுமே பார்த்ததுல பெஸ்ட் வந்து ஃப்ளோல போறதுன்னா சிம்புதேவன் வந்து பெஸ்ட். பயங்கரமா பயங்கரமா பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. புலிகேசி, இரும்புக்கோட்டை சிங்கம், அரையன் 305 கடவுள். அவரு வந்து ஒரு சென்சிபிளான ரைட்டரு, அதே சமயம் காமெடி சென்ஸ் பயங்கரமா இருக்கிறவர். அது ரெண்டு ஒன்னா சேரும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்டே ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு ஒரு புதுசா இருக்கும், ஃப்ரெஷ். எப்படி நம்ம புலிகேசி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அது மாதிரியான ஒரு கிரியேட்டர் அவரு. அதாவது புலிகேசியில எனக்கு நோட்டீஸ் பண்ணது இப்போ பாக்குறதோட சரி, இப்போ முன்னாடி பார்த்ததோட இப்போ நான் நல்ல டீட்டெயிலா நோட் பண்ணி பாக்குறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஏதாவது ஒரு கன்வே பண்ண இருக்கு. ஆமா, ஏதாவது ஒரு டோர் வச்சாலும் அந்த டோர்ல ஏதாவது ஒரு பழைய எண் புது எண் போடுறதா இருக்கட்டும், பள்ளி இருந்தாலும் பள்ளி பக்கத்துல ஏதாவது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது நிறைய இருக்கும். ஆமா, சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சச்சின் பேரு சச்சிதானந்தா அப்படிம்பாங்க, கோச்ச சொல்லுவாங்க. இது மாதிரி பத்திரிகைகளை வாங்குவோம். ஆமா, அதை வந்து பிளெண்ட் பண்ணிருப்பேன். அதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனையும் நம்ம ஏன்னா ஒரு அந்த காலத்தை கொண்டு போகும்போது அதை ஏத்துக்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு காமெடியா சொல்லும் போது ரெண்டையும் வந்து ஏதோ ஒரு லிங்க் பண்றதுக்கு ஏதோ ஒரு டூல் இருக்கணும், அந்த இடத்த ஒரு இது இருக்கணும். அந்த பழைய புதிய ரேஷன் கடை இதுல இருந்து பேரை நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதெல்லாம் சிம்புவோட சூப்பரான டச். அதெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி சொல்றது, 0.5% தான் சொல்றோம். எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு அதுல. ஆமா, பயங்கரமான விஷயங்கள் தான் இருக்கு. அதான் நிறைய இருக்கும். அது நிறைய இருக்கும். அந்த நம்மள இப்ப பேசிட்டு இருக்கோம் கார்பரேட், அப்பயே சொல்லியிருப்பாரு அக்கா மலா கப்சின்னு சொல்லிட்டு அவங்க இது எனர்ஜி ட்ரிங்க்ஸ சொல்லுவாரு. ஆமா, ஜாதி சண்டை மைதானம், எங்களுக்குதான் ஒரு இப்பு அதிகம் அப்படிம்பாரு. நாங்க நாகபதினியை சேர்ந்தவர்கள், நீங்க நாகபதினியை சேர்ந்தவர்கள். என்னடா ரெண்டு ஒன்னதானே சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாரு. எங்களுக்கு ஒரு இப்பு ஜாஸ்தி அப்படிம்பாங்க. இன்னொன்னு அல்லையில போட்டு மிதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிரிக்கெட்ல போடிச்சிருக்கிற மாதிரி. இதெல்லாம் அதான் சொன்னது, இதெல்லாம் ப்ரீ பிளான்டு, ஒரு எக்ஸாக்டா பிளான் பண்ண படம். இதெல்லாம் எவ்வளவு பேக்ரவுண்ட் கொண்டு வரவே முடியாது. அது இதுல ஆயுதத்துல ஊழல் செய்யறது, இப்ப இருக்கிறதையும் அப்பயும் லிங்க் பண்றது, ஆயுதத்துல ஊழல் செய்வாங்க. இது போருக்கு போகும்போது பயமா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணுமே இல்ல டைலாக். அந்த டோர் பக்கத்துல போயிட்டு அந்த சுத்தி வேறமில்லை அப்படிம்பாரு. வெளியில ராஜா வந்து கொல்றதுக்கு நிப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பா, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆளு. எக்ஸ்பிரஷன் கிங். மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வெள்ளக்கொடி எடுத்துட்டு வெளியே வருவாரு. வந்ததுதான் ரெண்டு கன்னியாவது ஓட்டிட்டு போயிருவோம் அப்படிம்பாரு. ஐயா நான் வாழ வேண்டும் ஐயா அப்படின்னு படுத்தே விட்டார். பின்னாடியே புலவர்கள் பெறுவாங்க, புறமும் காட்டி ஓட வைத்ததால இன்று முதல் இந்த ஏற்பாடை ஏன்டா சொன்னா, இந்த ஏற்பாடை எவன்டா செஞ்சது அப்படின்பா. அதான் செம்ம படம் உண்மையாலுமே. ஒரு கிளாசிக்கான டைரக்டரா வர வேண்டிய ஆளு. போட்டுமே வந்து ஓகேவா இருந்துச்சு, ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு, ஒரே இடத்துல இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் போரிங் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்க வேண்டிய படம். கொஞ்சம் செலவு பண்ணிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம்.
நல்ல அவரோட டச்சஸ் நிறைய இது மாதிரி இதில் எப்படி நம்ம டச் சொல்கிறோமோ அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த அளவு தலைவனோட சேர்ந்துட்டு பண்ணுற அளவுலாம் வராது. நம்ம வலிவேலை சேர்ந்து விட்டு பண்ணுறதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. பண்ணவே முடியாது. அது வேற மாதிரியான லீகு. அவர் ப்ளே பண்ணுறது வேற மாதிரி லீகு, இதெல்லாம் இது வேற மாதிரியான லீகு. ஆனால் ஓகே தான். இன்னமும் புலிகேசி அடுத்த பாட்டு வந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷப்பட்டுருவோம். இன்னும் எங்கேயோ போயிருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போதைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். நம்ம அதான் இதுலேருந்து நம்ம என்ன டேக்கு சினிமாவுக்கு என்ன சொல்லணும் டேக்அவே என்னன்னா, காமெடி மூவிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வர்றதில்லை அதிகமாக. ரொம்ப ரேராகிடுச்சு. நல்லா ஒரு காலத்தில் வந்து தமிழ் சினிமா வந்து காமெடி அப்படி இருந்துச்சு. இப்போ கூட ஆதித்யாவை நம்ம பார்க்குறோம், சிரிப்புலியில் பார்க்குறோம். ஆனால் இப்படி இருந்த இண்டஸ்ட்ரி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடிக்கு அவ்வளோ பஞ்சம் வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா, ஆமாம் ஆமாம், என்ன பிரச்சனைனா சுச்சுவேஷன் காமெடி கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிட்காம்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சைன்ஃபீல்டாக இருக்கட்டும், ரேமண்ட் எவ்ரிபடி ஒன் லவ்ஸ் ரேமண்டாக இருக்கட்டும், நம்ம பிக் பேங் தியரியாக இருக்கட்டும், ஹவாய் மெட் யுவர் மதராக இருக்கட்டும், அதில் வந்து சும்மா பேசி காமெடி பண்ண மாட்டாங்க. பேசி காமெடி பண்ணுறது நம்ம ஒரே ஆள் நம்ம ஜிம் கேரி தான். ஜிம் கேரியோடதே ஃபேட் ஆயிருச்சு. ஆமாம், தலைவர் ஜிம் கேரியோடதே வந்து அவன் பீக்கில் 94 3 படமோ என்னமோ 2 படமோ 3 படமோ வரும், எல்லாமே ஹிட்டு. ஒரு டைமில் எல்லாத்த விட பயங்கர பீக்கில் இருந்தவன் மனுஷன். மாஸ்க்கு, ஏஸ் வென்ச்சுரா, நம்ம ப்ரூஸ் அல்மைட்டி 3 ஒரே ஒரு இடத்துல வரும். எனக்கு இங்கிலீஷ் படம் பேரு ஆமா மாஸ்க் தான். மாஸ்க் நம்ம இல்ல நம்ம இங்கிலீஷ் ஆக்டர்னு பேர் சொன்ன முதல் ஜிம் கேரி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தவன், நமக்கு இங்கிலீஷ் படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தவன் மனுஷன். எனக்கு தெரிஞ்சுமே நான் ஹாலிவுட் படம் பாக்குறதுக்கான தூண்டுதலும் ஜிம் கேரியோட மிகப்பெரிய ஒரு பாட்டு, பெரிய பாட்டு. ஆமா, நம்ம ஸ்டார் மூவிஸ்ல பாப்போம். முன்னாடி ஒரு தடவை உட்காந்து நம்ம ப்ரூஸ் அல்மைட்டி பார்த்துட்டு, ஆலன் அல்மைட்டி அதோட இன்னொரு பாட்டு நம்ம இவர் நடிச்சிருப்பாரு, ஆபீஸ்ல நடிப்பார்ல, அவர் நடிச்சிருப்பாரு. ஆமா, அவர் நடிச்சிருப்பாரு ஆலன் அல்மைட்டி. இவன் அல்மைட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அதுவுமே சூப்பரா இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஒரு கட்டத்தில் ஸ்டார் மூவிஸில். ஆல்மோஸ்ட் ஒரு 10, 12, 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜிம் கேரியோடது வந்து ப்ரூஸ் அல்மைட்டி, மாஸ்க்கு, ஏஸ் வென்ச்சுரா செகண்ட் பார்ட்டு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் எத்தனையோ தடவை பார்த்துருப்போம். அதெல்லாம் சலிக்க அது வேற மாதிரி லீகு. என்னன்னா இவங்க நம்ம எதில் மிஸ் பண்ணிட்டோம்னா காமெடியனை வந்து சென்டர் பண்ணிட்டோம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து காமெடி ஆக்டரை சென்டர் பண்ணிட்டோமே தவிர காமெடி இப்போ பிக் பேங் தியரியில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரும் வேற மாதிரியான சுச்சுவேஷனில் வேற மாதிரியான காமெடி பண்ணுவாங்க. ஆமாம், ஒருத்தவனே பேஸ் பண்ணி இருக்காது காமெடி. அது வந்து ரைட்டிங்கில் வந்து எக்ஸல் பண்ணியிருப்பாங்க. அதை பிக் பேங் தியரியா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், 6 பேருமே காமெடி பண்ணுவாங்க, 5 பேருமே காமெடி பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல காமெடி கிரியேட் தனித்தனியான சுச்சுவேஷன். இப்போ இந்த டிராகன்ல அப்படிதான் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோன் பேசிட்டு இருப்பாரு, கிளாஸுக்கு கீழே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவங்க 2 பேரும் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கீழே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அது இதெல்லாம் சுச்சுவேஷனுக்கு, இது இவன் நடிச்சாலும் இல்லை, யார் நடிச்சாலும் அந்த சீன் சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இது பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வர அந்த இது எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, இதெல்லாம் சுச்சுவேஷன் காமெடி. அந்த சுச்சுவேஷன் காமெடி சும்மா வளவலன்னு பேசி காமெடி பண்ணாம அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஒரு காமெடி சிட்காம்னு அதுலேருந்து சிட்காம்னு வந்துச்சு. சிச்சுவேஷன் காமெடி சிட்காம்னு வந்துச்சு. நமக்கு அந்த சிட்காமை கிரியேட் பண்ணணும் நம்ம. அதில் வந்து நம்ம இதில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் கம்மி தான். என்னன்னா ஒரு ஸ்டோரி இதுதான் காமெடி ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிடுறாங்க. அது நமக்கு சம்மந்தமே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, படம் காமெடியாக இருந்துச்சு, ஓகே.
ஆனால் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு அதுக்கு ஒரு ரிலேட்டபிளாக ரிலேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள காமெடி டயலாக்ஸையோ இல்லை யாரையும் ஒரு ரிப்பீட்டடாக ஒரே அந்த ஒரு 4 விஷயம் தான் இருக்கு. திருப்பி அதே விஷயத்த செஞ்சால் சிரிப்பு வர்றது, ஏதோ ஒரு ஆக்வர்டா நம்ம திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருந்தோன்னா இது பண்ண ரிப்பீட்டட் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த டக்குன்னு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு காமெடி வரும் ஒரு இடத்த, அந்த மாதிரி காமெடி பண்றது. இதையே திருப்பி வேற சுச்சுவேஷன்ல வேற மாதிரி எழுதி அதை அப்படியே பண்றாங்களே தவிர அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டான ஒரு சிரிப்பு வரும். பிக் பேங் தியரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும், இடையில ஒரு சரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படியே விழுந்து சிரிப்போம் அந்த சீனுக்கு. அப்படியே பில்டாகி ஒரு இடத்துல பயங்கரமா சிரிப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாம விட்டுட்டாங்க. அதை நம்ம கமல்ஹாசன், சங்கீதா சீனிவாசராவ், கிரேசி மோகன் இவங்க 3 பேரும் சூப்பரா பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷன் காமெடியை. இவரு ஜெயராமன் பின்னாடி சொரிவாரு, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்பாரு, எறும்புடா கடிக்குது சொரிய கூட கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி அது மாதிரி இவன் நம்ம ஸ்ரீமனை இடிச்சிட்டு அவர் தான் டிரைவ் பண்ணுவாரு, இடிச்சிட்டு கூட்டத்தோட சேர்ந்துருவாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணணும். இப்போ சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இப்போ காமெடி வருது இல்லை, நமக்கு சிரிப்பு வருது இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். அது யார்? இப்போ ஸ்ரீமன் தான். அது ஸ்ரீமன் பெரிய காமெடி ஆக்டரோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவரு பண்ணதே காமெடியா வருதுன்னா எப்படி கிரியேட் ஆகுது இல்லை? ஆமா, அதை நம்ம தமிழ் சினிமா பெருசா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டமணி, வடிவேலு, சுந்தர்சி சுச்சுவேஷன் காமெடி கிரியேட் பண்ணுவாரு. நம்ம கமல்ஹாசன், கிரேசி மோகன் காம்பினேஷனு, பாக்கியராஜ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த இடத்த காமெடி கிரியேட் பண்றவங்க. இவங்க பண்றது எல்லாமே சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மாண்டி பைத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாண்டி பைத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, மாண்டி பைத்தான் அண்ட் ஹோலி கிரில்னு சொல்லிட்டு ஹோலி கிரில். ஆமா, ரொம்ப சரியான படம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் காமெடியா இருக்கும். ஆமா, மாக்கரி ஃபுல்லா. ஆமா, என்னன்னா பயங்கர பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல எடுத்த படம். எந்த அளவுக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு வார் சீக்வன்ஸான ஒரு படம், ராஜா காலத்துக்கு அந்த இதுல ஒரு படம். ஆமா, என்னன்னா குதிரையெல்லாம் வச்சு ஓட்டிட்டு போனோம். குதிரைக்கு ஆக்சுவலி அவங்ககிட்ட பட்ஜெட் இருக்காது, அதனால எல்லாருமே இப்படி கை வச்சுட்டு இப்படி குதிரைக்கு போற மாதிரி அது அந்த யூஸ் பண்ணது. அது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போயிட்டா இருக்கும் அந்த படத்துல. என்னன்னா படத்தோட டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் உண்மையாலுமே இறந்து போயிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியாது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் பயங்கரமா இருக்கும். டக்குன்னு என்ன ஆகும்னா அந்த ராஜா காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அந்த பக்கம் எல்லாமே மக்கள்லாம் வாருக்கு கிளம்பி அடிச்சுட்டு வர மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. கார் வரும், என்னடா எல்லாமே அதிர்ச்சியா பார்ப்பாங்க. ராஜா காலத்துல இருக்கிற மாதிரி கார் நடுவில் வச்சு போலீஸ் வருவாங்க. போலீஸ் இறங்கி என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி, கேமரா புடிங்கி வைக்கிற மாதிரி. ஆமா, அப்படியே டைட்டில். அதான் கிளைமேக்ஸ். மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் தடவை பார்த்துட்டு. எப்போ 1970 பண்ணிருக்காங்க இந்த படம். 70s. ஆமா, இது தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா அப்ப அந்த காலத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களாட்டி ரெகனைஸே பண்ண முடியும். இது ஒரு எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோபமும் ஏற்படுத்துச்சு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு தாட்டையும் கொடுத்துச்சு. அது மாதிரி ஆமா, சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதேதான் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு டக்குனு டாப் பண்ணவும் செய்யணும். ஆமா, சைன்ஃபீல்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல சைன்ஃபீல்டுன்னு அதுல பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சதந்திரத்தோட இங்கி பிங்கி பாக்கி போடுவாங்கல்ல, அந்த சீன் அப்படியே வருது.
சரி ராக் பேப்பர் சிசர்ப்பா அப்படின்பாங்க. என்ன இது சின்ன பிள்ளை படிச்சவங்க தானே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அது மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஸ்டைல்ல வேற ஒரு இங்கிலே வேற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி அதான் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ மிஸ்ஸிங்கு. நமக்கு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண நான் நிறைய இப்போ செயின்ஃபீல்ட் பார்க்கும்போதே நினைப்பேன், இந்த சுச்சுவேஷனை நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்பயர் ஆகிறதானே. இப்போ நம்ம எழுதும்போது யோசிக்கும் போது இது இப்படி எழுதுனா இப்படி நல்லா இருக்குமே, இது இப்படி எழுதுனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே பார்ப்பேன். நான் புக்கு படிக்கும்போதோ இல்லை இது படம் பார்க்கும்போது நம்ம இதை இப்படி அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து பண்ணணும். ஒரு புக்கை படிக்கும்போது இதை இப்படி அடாப்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆரோக்கியமான படங்கள் நிறைய வரணும் காமெடியில். ஒன்று மட்டும் நம்ம மிஸ் பண்றோம், இங்கிலீஷ் டப்டு காமெடி படம். ஆமா, ஒரு சல்யூட். ஆமா, ஒரு செட் ஆஃப். ஆமா, நம்ம தமிழ் பேசுவாங்க. ஆமா, கும்பு நம்ம மித்து ஒரு படம் இருக்கும். நம்ம ஜாக்கிஜன் படம், ஜாக்கிஜன் இதுல பேசுவாரு. அவர் நம்ம சாங்காய் இன்னொன்னு நம்ம ப்ரூஸ் வந்து இதுல பேசுவாரு, சென்னை தமிழ்ல பேசுவாரு. தெரியல. நம்ம சூப்பரான டைம்ல இருந்தோம், 90sல இருந்தோம். 90sல அது ஒரு வேற மாதிரி ஒரு இது படமே. ஆக்சுவலா ரிவ்யூவே நல்லாவே இருக்காது. ஆனா அந்த டப்பிங் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஷாங்காய் இன்னொன்னு, ஷாங்காய் நைட்ஸ், ஜாக்கிஜனோட ஒரு சீரீஸ் அப்படியே போகும். அது ஆரம்பிச்சு நிறைய படங்கள் டப்பிங்ல நிறைய சூப்பர் படம்லாம் பார்த்தோம். அது ஒரு அதெல்லாம் தனியா பேசணும், ஒரு இதோட டேட்டாவோட பேசணும். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு MS பாஸ்கர் டப் பண்ணிருப்பாரு. இதுவா மேகசின் நடத்துறவரா இருப்பாரு. நம்ம பிளஸ்ல வருவார்ல, அவர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து டப்பிங் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி டப்பிங் டீமுக்கும் ஒரு சரியான இது இருந்துச்சு, ஒரு காலத்தில் ஸ்கோப் இருந்துச்சு. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக போயிட்டாங்க டப்பிங் டீமே. அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சூப்பரான ஏரால இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் அது மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டில் எதிர்பார்க்குறாங்க டப்பிங்குமே. அதனால பெரிய ஆக்டரை போத்து பண்ணுறது, ஒரு டீசெண்டாக பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது அப்படியே இதுவாகிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம ஓகே ரேப் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான செஷனாக இருந்துச்சு. செம்ம ஃபஸ்ட்டு இதுவே எபிசோடே ஒரு நல்ல ஒரு காமெடி எடுத்து செம்மையாக பண்ணியிருந்தோம். ஒரு பாட்டு பத்தாது, இது இன்னும் பின்னாடியே வரும். ஆமா, அதுக்கான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி பேச போறோம். நம்ம ஆக்சுவலி இன்னமும் ஒரு 3/4 மணி நேரம் பேசினாலும் நிறைய இருக்கு. ஆமா, பேசிக்கிட்டே இருக்கலாம். டைம் கன்ஸ்டன்ட் இருக்கு. நம்ம நிறைய பேச போறோம், கூடிய சீக்கிரம் நிறைய பேச போறோம். ஆனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு தோன்றதை பற்றி, நிறைய மூவிஸை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரேப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் விக்கி. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த செஷனு. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுவோம். பாய் விக்கி. இது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமா, லைக் சப்ஸ்கிரைப் செவன். நம்ம இவரு சொல்லுவாரு, காக்கி ஸ்டாக்கி சொல்லுவாரு, SSLC அடியுமாரு. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் கமெண்ட் 4மே பண்ணுங்க. ஆமா, இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து. அப்புறம் வேற ஏதாவது நாங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டோம் இல்ல சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. சூப்பர். ஆமா, ஏதாவது முக்கியமான இது நாங்கள் விட்டு இருந்தனாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்ட். பாய்.